Diabetes is caused only by eating too much sugar. Too much sugar can be a reason for diabetes, but cannot be the only reason. See, a lot of நிறைய விஷயம் வந்து can play a role, like genetics, food, activity, lifestyle, sedentary lifestyle. சோம்பேறியாக உட்காந்துனே இருக்கிறது, ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல், கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து இருக்கிறது, ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் கூட டயபெட்டிஸ் காஸ் பண்ணும். இது ஒன்லி சுகர் சாப்பிட்டா மட்டும். Yes, sir. Type 1 and type 2 diabetes are the same. Type 1 is insulin dependent diabetes. Insulin NADM, IDM அப்படின்னாங்க. இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது இன்சுலின் டிபெண்ட்னா அவங்களுக்கு வந்து இன்சுலினே சுரக்காது. டைப் 1க்கு இன்சுலினே சுரக்காது. அப்போ அவங்களுக்கு இன்சுலினை ஊசி மூலமாக போட்டு தான் இது பண்ண முடியும். It is an autoimmune disorder and it mostly affects children, young childrenலேயே இப்போ ஆகிடும். பாவம் அவங்களெல்லாம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த இன்சுலின் ஊசி போட்டு தான் வாழணும். ஆனால் இப்போ அவங்களுக்கு ஏதோ புது புது இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்தால் அப்போ அவங்க நிறைய பேரோட வாழ்க்கை நல்லா ஆகும். டைப் 2ன்றது எப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கும், பட் ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட செல்ஸில் இப்போ வந்து இங்கே சுகரை வந்து அப்சார்ப் பண்ணாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ டைப் 2 டயபெட்டிஸ் மோஸ்ட்லி வெல் மேனேஜ்டு வித் மெடிக்கேஷன்ஸ்லேயே பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளாம் ஆயுஷ்மான்லாம் டயபெட்டிஸ் ரிவர்சல் வந்து ஃபுட் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸு, ப்ராப்பர் ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணால் ரிவர்சல் பண்ண முடியுது. இன்னொன்று இப்போ வந்து முன்ன காலத்தில் சொல்லியிருந்தா இதெல்லாம் இதெல்லாம் ரிவர்சல்லாம் முடியாது, என்ன இவர் மட்டும் சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லலாம், இந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறாங்க. பட் லெட் மீ டெல் யூ, இப்போ ஒரு 5 வருஷமாகவே பெரிய டயபெட்டாலஜிஸ்ட் எல்லாம் கூட ரிவர்சல் இஸ் பாசிபிள். நிறைய லட்சக்கணக்கான கேசஸ் நீங்கள் எதுலேயே நெட்லேயே பார்க்கலாம். டயபெட்டிஸ் ரிவர்சல் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா போயிட்டு இருக்குது. ஸோ இட் இஸ் பாசிபிள். இட்ஸ் கால்ட் மெட்டபாலிக் டிசார்டர்னு வாங்க. டிசார்டரை கரெக்ட் பண்ணால் ஆர்டர் ஆகும்ல. ஸோ இட் இஸ் மேனேஜபிள். People with diabetes can't eat any carbs. See, carbs will increase your direct sugars immediately. அதனால carbs சாப்பிடக்கூடாதுன்னு. You should proportionate your carbs and proteins and fats. ஒரு 35% protein, 35% fat, ஒரு 30% carbs மிக்சராக சாப்பிட்டீங்கன்னா it is good enough. நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இன்னொன்று இது இட்ஸ் நாட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். நீங்கள் அவங்கவுங்க பாடி கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை மாடிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பேர்னிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நார்மலாக சுகர் வந்து டயபெட்டிஸை ரிவர்சல் பண்ணலாம். Insulin is the last resort and means your condition is severe. அஃப்கோர்ஸ் டைப் 2 டயபெட்டிஸ் டைப் 1 இன்சுலின் போட்டு தான் மேனேஜ் பண்ணுவாங்க முதல்ல இருந்து. டைப் 2ல் வந்து as a last resort தான் they going for இன்சுலின் மேனேஜ்மெண்ட். எப்படின்னா 1000 mg 2000 mg 3000 mg வரைக்கும் மெட்ஃபார்மின் அதெல்லாம் போடுவாங்க. அதுக்கு மேலே அதுக்கு போக மாட்டாங்க. they will go for இன்சுலின், which is once again hormone based, which can have side effects and all this stuff. But மேனேஜ் பண்ணுறது அப்படி தான் போடுவாங்க. மாடர்ன் மெடிசனில் இது இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான். Ayushman is India's best 100-bed Siddha multi-speciality hospital. To know more, call, do, like, follow and share Ayushman Holistic Health Center, Kundrathur, Chennai.